சிதம்பரம் தொகுதிக்கு குறிவைத்து காய் நகர்த்தும் திமுக கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகளின் ஆகப்பெரிய பலம்தான் திமுகவின் பலம் என்பதை அக்கட்சியின் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் நன்றாகவே உணர்ந்து இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டும் வருகின்றனர். யாருக்கு எத்தனை சீட் என்பதை காட்டிலும் யாருக்கு எந்த தொகுதி என்பதில் பெரும் போட்டி தற்போதே நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் தொகுதியை தங்கள் வசம் பெற்றுவிட வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் தற்போதே தீவிரம் காட்டி வருகின்றனர். அதிமுகவின் KA பாண்டியன் இந்த தொகுதியில் தொடர்ந்து இருமுறை வெற்றி பெற்று MLA-வாக இருக்கிறார். அதிமுக தரப்பில் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் திமுக இத்தொகுதியை தனது கூட்டணியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒதுக்கியது. AS அப்துல் ரஹ்மான் ரப்பானி போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சிறுபான்மையின வாக்குகளை கவரும் திமுகவின் தீவிர போக்கு, தலித் வாக்குகள் போன்றவை தங்களுக்கு இந்த தொகுதியில் இந்த முறை நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் என்று இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் உறுதியாக நம்புகிறது. AS அப்துல் ரஹ்மான் ரப்பானியை மீண்டும் போட்டியிட வைக்கலாம் என அப்பகுதியில் உள்ள அக்கட்சியினர் கருதுகின்றனர். இதற்காக சிதம்பரம் மற்றும் இஸ்லாமியர் சற்று அதிகம் உள்ள பரங்கிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் நடக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் இதை தீர்மானங்களாக நிறைவேற்றி அதனை கட்சியின் தலைமைக்கு அனுப்பி அழுத்தமும் கொடுத்து வருகிறார்கள். கட்சி தலைவர் காதர் மொய்தீனும் இத்தொகுதியை கேட்டு பெறுவதில் தீவிரம் காட்டுகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரி தனது ஆதரவாளருக்கு சிதம்பரம் தொகுதியை பெற்றுத்தர ஆர்வம் காட்டி வருகிறார். அதற்காக அகில இந்திய தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பது ஒருபுறம், திமுக தலைமையிடம் சாஃப்ட் டச் கொடுப்பது மறுபுறம் என காயும் நகர்த்துகிறார். இதற்கு மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணனும் தனது சார்பில் முக்கிய நபர் ஒருவரை நிறுத்த கட்சி தலைமையிடம் கேட்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகளின் மனப்போக்கு இப்படி இருக்கும் நிலையில் திமுகவின் எண்ணமோ வேறு மாதிரியாக இருக்கிறது. இத்தொகுதியில் கடந்த 2001ஆம் ஆண்டு திமுக தரப்பில் நின்ற துரை கி சரவணன் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2006, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் அதிமுக வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இடையில் 2011இல் அதிமுகவின் ஆதரவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வென்றுள்ளது. மொத்தத்தில் 1/4 நூற்றாண்டாக இந்த சட்டப்பேரவை தொகுதி நம்மை விட்டு சென்று விட்டது. சிதம்பரம் மக்களவை தொகுதியும் கூட்டணி கட்சியான VCKவுக்கு விட்டு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த முறை நாம் சிதம்பரத்தில் போட்டியிட்டு வென்றே ஆக வேண்டும் என்று இங்கிருக்கும் உடன்பிறப்புகள் உறுதிபட பேசுகின்றனர். கட்சி தலைமைக்கும் அழுத்தமும் தருகிறார்கள். திமுக விட்டு கொடுக்குமா அல்லது சிதம்பரம் இம்முறை எங்களுக்கே என்று வலிந்து பெற்றுக்கொள்ளுமா என்பது போக போக தெரியும்.